வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்னைக்கு நவராத்திரி 5ஆம் நாள் நம்ம வழிபட போகிற தேவி வைஷ்ணவி தேவி. அவங்களுக்கு நெய்வேத்தியமாக நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு வழிபட போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா அலசிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போது பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 துளி உப்பு, சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சை, அந்த ஸ்வீட் அதிகமாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். நல்லா பாசிப்பருப்பு மலர்ந்து வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதாவது இது பாகு பதம் பார்க்க தேவையில்லை, சும்மா வெல்லத்தை கரைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தோம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிடலாம். பாருங்கள், பருப்பும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம காய்ச்சின வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்தளவு தண்ணியே போதும். இது ரொம்ப கொதிக்கணும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். லேசாக கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கங்க, நல்லா வாசமாக இருக்கும். இன்னும் இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி தளதளன்னு இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா பாசிப்பருப்பு பாயசனால கொஞ்சம் இறுகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நட்ஸ் தாளித்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் இளம் சூடாக இருக்கும்போது முந்திரி பருப்பை போட்டுருங்க. ரொம்ப சூடாகி போட்டிங்கன்னா கருகிரும். நான் எப்போவுமே நட்ஸை இந்த மாதிரி உடச்சி தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நட்ஸ் நம்ம இஷ்டம்தான். பாதாம் போடலாம், பிஸ்தா போடலாம், கிஸ்மிஸ் பழம் போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லேசாக கலர் மாறினதும் 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி பல்லாக போட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா இந்த பாயசத்துக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பாயசத்தில் ஊற்றி ஒரு தடவை கிண்டிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் கடலைப்பருப்பு போட்டும் பாயசம் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம உடுத்த வேண்டிய நிறம் ராயல் ப்ளூ. ப்ளூவில் எந்த வகை ப்ளூனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் கொடுக்கும் போதும் அதே கலரில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நம்ம இன்றைக்கி போட வேண்டிய கோலம் பறவை கோலம். நம்ம எந்த பறவை கோலம் வேணால் போடலாம். வாத்து, அன்னம், மயில், கிளி, உங்களுக்கு என்ன பறவை தெரியுமோ போடலாம். ஆந்த கோலம் தெரியும்னா அதையும் போடலாம், ஏன்னா அது அம்மனோட வாகனம். அது போட்டால் இன்னும் சிறப்பு. நான் இன்றைக்கி அன்னப்பறவை கோலம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுடலாம். நம்ம இன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் நமோ வைஷ்ணவி தேவியே போற்றி, ஓம் நமோ மோகினி தேவியே போற்றி, ஓம் நமோ வந்தருள்வாய் போற்றி. இதை சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வைஷ்ணவி தேவியை கும்பிடுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை பார்த்து வாசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டிய ஆராத்தி நவதானிய ஆராத்தி. பூஜை முடிஞ்சு எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அம்பாளுக்கு ஆராத்தி எடுத்துக்கோங்க. பூஜை சாமான்லாம் விற்கிற கடையில் இந்த நவதானியம்னு விற்கிது பாக்கெட்டில். அதில் 2-3 பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஆராத்தி தட்டில் அதை பரப்பிட்டு 2 அகல் விளக்கு வச்சு ஏற்றுனா நவதானிய ஆராத்தி ரெடி. இப்போ இதை அம்பாளுக்கு ஆராத்தியை எடுத்துடலாம். ஓம் வைஷ்ணவி தேவியே போற்றி போற்றி. இன்றைக்கி நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. நவராத்திரி 9 நாளும் எந்தெந்த அம்பாளை கும்பிடணும், எப்படி கும்பிடணும், என்ன பூஜை பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்னென்ன நைவேத்தியம், கோலம், இதெல்லாம் அடங்கிய டைம் டேபிள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு நவராத்திரி 6ஆம் நாள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.